ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோயிலில் வருஷாபிஷேக விழா சுவாமி பொலிந்து நின்ற பிரான் கருட சேவை நடைபெற்றது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜி.எஸ். சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் சிறப்பானதாகவும் ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோயில் விளங்குகின்றது. திருக்குருகூர் என்று அழைக்கப்படும் இத்திருத்தலத்தில் மூலவர் ஆதிநாத பிரான் நின்ற திருக்கோலம், தாயார்கள் ஆதிநாதவள்ளி, திருகூர்வள்ளி என 2 நாச்சியார்கள் உள்ளனர். இத்திருத்தலத்தில் ஆழ்வார்களில் முதல்வரான சுவாமி நம்மாழ்வார் திரு அவதாரம் செய்தார். சிறப்புகள் வாய்ந்த இந்த திருத்தலத்தில் வருஷாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக காலை நடை திறக்கப்பட்டு கலசங்கள் பிரதிஷ்டை செய்து கும்ப பூஜை ஹோமங்கள் நடைபெற்ற பின்னர் கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கும்பநீர் மூலஸ்தானத்தில் சேர்க்கப்பட்டது. இரவில் கருட சேவை புறப்பாடும் நடைபெற்றது. இதற்காக திருக்கோயில் சாயரட்ச பூஜை முடிவடைந்ததும் சுவாமி நம்மாழ்வார் அம்சவாகனத்திலும் உற்சவர் பொலிந்து நின்ற பிரான் பெரிய திருவடியான கருடன் மீதும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளச் செய்தனர். ஆழ்வார் எம்பெருமானார் ஜி.எஸ். சுவாமிகள் மற்றும் அத்தியாபாக கோஷ்டியினர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சாமவேத சாரமான திருவாய்மொழி பாசுரங்களை விண்ணப்பித்தனர். முதலில் சுவாமி நம்மாழ்வார் எழுந்தருளி குடவரை பெருவாயிலில் காத்திருக்க கருட வாகனத்தில் ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரான் ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்ததும் கற்பூரஹாரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் திருக்குடைகள் சாற்றப்பட்டு ஆழ்வாரும் சுவாமியும் வீதி உலா வந்தனர். ஜி.எஸ். சுவாமிகளுக்கும் மற்றும் ஆச்சாரிய பெருமக்களுக்கும் மரியாதை செய்யப்பட்டது. பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் செய்தபடி சென்றனர். திரளான பக்தர்கள் கருட சேவை நிகழ்வினை கண்டு வணங்கினர்.